பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலெலாம் முடிந்தாலும் ரிசல்ட் வராமல் இருக்கிறதுனால காரணங்கள் என்னென்னு அலச ஆரம்பிக்கிறது. யார் தேர்தலில் ஜெயிப்பார், யாருக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள். இதில் எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பரபரப்பு கூடி இருக்குது. விஜய் ஆட்சி அமைக்கப் போகிறார் அப்படின்னு ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு. விஜய் 7 இடங்கள்லேருந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒரு மாதிரியே சொல்லி 40 இடங்கள் வரைக்கும் தாவேக்கா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, முன்னாள் டிஜிபி அவர் ஒரு சர்வே எடுத்த ஓய்வு பெற்ற காவல்துறையினர் வைத்து 41% விஜய்க்கு வாக்கு இருக்கிறது அப்படின்னு. 41%லாம் வாக்கு விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஓரளவுக்கு அப்போ பார்க்குற மக்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தாக்க ஒரு புதிதாக வந்த கட்சி, ஒரு திரைப்பரபலம், அந்த புகழ் வெளிச்சம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு 15% 20% வரைக்கும் வாக்கு வாங்குவதால் வைத்துக்கொண்டால் கூட இவ்வளவு வாக்குகள் போவதற்கு வெறும் ரசிக மனப்பான்மை மட்டும்தான் காரணமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா? சார், இல்லை இப்போ என்னென்னா, விஜய் ஆட்சி அமைப்பாரா ஆட்சி அமைக்கலையா என்கிற ஒரு விவாதம் பெரிய விவாதம். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு திமுகவோட கட்டமைப்பு அதிமுக கட்டமைப்பு கூட தாவேக்கா போட்டியிடவே முடியாதுன்னா இயல்பான ஒன்றாக இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் தாவேக்காக்கு இந்த வந்திருக்கின்ற இந்த வாக்குகள் இவங்க யார் அப்படின்றத ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். ஒன்று நீங்கள் சொல்கிறபடியே ரசிகர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க, நல்லா பாட்டு பாடுவாருங்க, நல்லா நடிப்பாருங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம அவங்களை தற்கொலைன்னு சொல்கிறோம், அவங்கள விட்டுடுங்க. அது இல்லாமல் ஒரு குரூப் டிவிக்கு ஓட்டு போட்டுரும். இந்த குரூப் யாருன்னா 89 தேர்தலில் இருந்து 1989 கிட்டத்தட்ட அதிமுக திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் உட்பட, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, நாம் தமிழர் சீமான், மாற்றம் முன்னேற்றம், அன்புமணி, இப்படி 8லிருந்து 12 விழுக்காடு வாக்கு வங்கி திமுக அதிமுக வேண்டான்னு விழுந்துகிட்டே இருக்கு. அதில் ஒரு பெரும் சதவீதம் தாவேக்காக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. இதில் மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை. இது இல்லாமல் ஒரு குரூப் டிவிக்கே இந்த மாதிரி ஓட்டு போட்டுருக்காங்க. இதுதான் நம்ம தீர ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு குரூப். இவங்க யாருன்னா பேசிக்காவே இந்த 90களுக்கு பிறகு டிகிரி வாங்கினவங்க, படித்தவங்க, இன்ஜினியரிங்கில், மேனேஜ்மெண்ட்டில், காமர்ஸில் படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கோபம் என்னென்னா, அந்த சிஸ்டம் மேலே. டிராஃபிக் போலீஸ் ஹெல்மெட் போலனா லஞ்சம் வாங்குறாரு, ரேஷன் கடையில் போனால் லைனில் நிற்க வேண்டியது இருக்குது, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் ஊழலாக இருக்குது, இப்படிங்கிற மாதிரியான சிஸ்டமேட்டிக் இஷ்யூஸை மட்டுமே வச்சு அதன் மூலமாக ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ், இல்லை லோவர் மிடில் கிளாஸ், இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன், இவங்க தான் டிவிக்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பேசிக்லி ஐடியாலஜிக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. இவங்க டிவிக்கே இல்லாமல் வேற ஒரு கட்சி வந்தாலும் அது போடுவாங்க. டிவிக்கு இல்லாமல் கமல் டிவிக்கு விஜய் அளவுக்கு ரீச் கொடுத்திருந்தாலும் கூட இந்த மக்கள், இந்த கூட்டம் ஆதரிப்பாங்க. ஏன்னா இவங்க தான் மோடி ஓட்டு போட்டவங்க. மோடி வந்தா எல்லாம் மாறிடும், அண்ணாசரே எல்லாத்தையும் மாத்திருவாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாத்தையும் மாத்திருவாரு, ஆந்திரால சிரஞ்சீவி எல்லாம் மாத்திருவாரு அப்படின்னு ஒரு நபரை நம்பி இந்த ஒருவர் வந்தா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம். பேசிக்கலி அவங்களுக்கு அரசியல் தெரியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் அப்படின்னா கலெக்டிவா தான் சொல்யூஷன் மாற்ற முடியும். கூட்டு முயற்சியின் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக, கல அரசியல் மூலமாக தான் நீங்கள் சில விஷயங்களை இங்கே மாற்ற முடியும். ஆனால் அதற்கான ஸ்பேஸ் எங்கே இல்லாமல் போயிருச்சிங்க. நான் உதாரணத்தை சொல்கிறேன். 91 இந்த புதிய பொருளாதார சீர்திருத்தம் வந்ததுக்கு பிறகு கல்வி நிலையங்களில் மாணவர் சங்க அரசியல் கிடையாது, தொழிற்சங்க அரசியல் கிடையாது. கல்வி நிலையங்கள்லையும் கார்பரேட் கம்பெனிகள்லையுமே எல்லாருமே அவங்க வேலைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சுயநலமான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்க மாட்டான். ஹெச்ஆருக்கு எம்ப்ளாய்க்கு தான் பிரச்சனை, எம்ப்ளாய்க்கு ஹெச்ஆருக்கு தான் பிரச்சனை. ஆனால் எல்லாருக்கும் ஒரே பொதுவான பிரச்சனை இருக்கும். அந்த பொதுவான பிரச்சனைக்கு வாங்க குரல் கொடுக்கலாம்னா வரமாட்டாங்க. ஒரு பயம், இன்செக்யூரிட்டி அல்லது சுயநலம். இந்த சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த 30 வருஷத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு சங்க அரசியல், ஒரு மூமெண்ட் அரசியல், எதுவுமே இல்லாமல் தனிநபரை மட்டுமே சார்ந்து யோசிச்சு இன்ஸ்டாகிராமில் லைக் போட்டு விஜய் வந்தா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. ஒருவேளை இந்த அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சங்கம், உரிமை, இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு இடம் இருந்தால் அவங்களுக்கு அழுத்தத்தை வெளியேற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதெல்லாம் இல்லாததான் இந்த சோசியல் மீடியாவில் மட்டுமே இப்படி காட்டிட்டு இருக்கனால இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு ஏதோ வேறு ஒரு கட்சிக்கு வாக்களித்தால் இதெல்லாம் மாறும், இல்லை திரைப்படம் மாதிரி நாளைக்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையில் நிற்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக. இப்போ இவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக அரசியலில் மாற்றம் வேணுமானா மாற்றம் வேணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மாற்றம் எப்படி நடக்கணுன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் மற்ற கட்சிகள் மேலே வெறுப்பில் இருக்கக்கூடியவங்க அல்லது திருப்தி அடையாதவங்க தான் இந்த மாதிரி டிவிக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த மாற்றத்தை விஜய் என்கிற தனிநபரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. அவர் ஒரு சரி பண்ணுறாரு, அவ்வளோதான் தெரியும். அங்கே தான் அவங்களுடைய அரசியல் புரிதல் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டது.
நாளைக்கு விஜய் வராமல் அஜித் வந்தாலும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஒரு நபரால் எல்லாம் பண்ணியிருக்க முடியுமானா பெரிய கேள்வி இருக்குது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க அந்த வழியில் வரல, அது அவங்க தப்பும் கிடையாது, நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற சட்டங்களும் இங்கே இருக்கிற திட்டங்களும் இங்கே இருக்கிற நடைமுறைகளும் அவங்கள அப்படி யோசிக்க வச்சிருக்கு. இப்போ நீங்கள் நேபாளில், ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில், இந்த கிழக்கு ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாத்துலேயுமே ஜென்சி புரட்சி நம்ம பார்க்குறோம். ஜென்சி புரட்சியுடைய மையம் என்ன? இந்த சிஸ்டம் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த சிஸ்டத்தை எதிர்த்து நான் போராடுறேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற உண்மை அதுக்குள்ளே இருக்குது. இது நீங்கள் மறுக்க முடியாது. அந்த உண்மையை வெண்ட் அவுட் பண்ணுற ஸ்பேஸாக டிவிக்கு இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எனக்கு ஒரு கோவம் இருக்குது, எனக்கு ஒரு வன்மை இருக்குது, என்னால் எதிர்த்து போராட முடியாது, என்னால் ஆயுதமேந்தி போராட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் ஓட்டின் மூலமாக, இன்ஸ்டாகிராமில் போகிற லைக் மூலமாக, ரீஷேர் மூலமாக, ரீபோஸ்ட் மூலமாக என் கோவத்தை நான் தனிச்சுக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ விஜய் வந்தாலும் மாறிடுமா அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது, மாறவும் வாய்ப்பு இல்லை. அது நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து கலெக்டிவாக சில விஷயங்கள் மூலமாக அதை மாற்ற முடியுன்றது தான் ரியாலிட்டி. ஆனால் இந்த கோபத்தை இது தணிக்கும். இது அவர் வரமாட்டார், வேறு விஷயம் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சார், எலெக்ஷன் அன்னைக்கு நான் பார்த்தேன் நிறைய இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள், அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிற இளைஞர்கள் டிவிக்கு கூட ஒர்க் பண்ணுறதை நான் ஃபீல்டில் பார்த்துருக்கேன். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, பூத் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்க வந்திருக்காங்க, ஆர்வமாக வந்திருக்காங்க. என்கிட்ட பேச நிறைய பேர் ரிசர்வ் தொகுதினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, நாமினேஷன்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன, கவுண்டிங்னா என்ன, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படித்த பசங்க ப்ரொஃபஷனல்ஸ். இத்தனை ஆண்டு காலமாக ராம ஆண்டான், ராவண ஆண்டான், எனக்கு என்ன அரசியல், எனக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் பொலிட்டிஷியஸ் ஆகுது. அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும், நம்ம அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுரும் கூடாது. இவங்களை கைட் பண்ணுற இடத்துல விஜய் இருக்காரா, அதான் கேள்வி. இல்லை, இப்போ நம்ம இந்த இடத்த விஜயை விட்டுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள், ஆளும் கட்சியாக இருந்தது, எதிர்கட்சியாக இருந்தது, இன்னும் சொல்லப்போனால் திமுக, அதிமுக, காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு இருக்குது, என்ன ரீவார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பெரிய அளவுக்கு கூட பொருளாதார செலவெல்லாம் பண்ணி அரசாங்கம் திட்டமிட்டால் தான் இதில் மாற்ற முடியும்னா அப்படிலாம் இல்லை. ஓரளவு ஒரு சிஸ்டத்தை சரிப்படுத்தினாலே அவங்க ஒரு காம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன அரசு அலுவலகங்களில் போகக்கூடிய இடங்களில் வாங்கக்கூடிய லஞ்சம், இந்த டிராஃபிக் போலீஸ் பண்ணக்கூடிய விஷயம், இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் கண்காணித்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஓரளவு இதை மட்டுப்படுத்த முடியும்ல. இப்போ இதை செய்தாலே அவர்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல. பேருந்துக்கு போய் காத்திருக்கிற மக்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் பேருந்து வருதுன்னா பரவாயில்ல, 1 மணி நேரமாயும் 3/4 மணி நேரமாயும் பேருந்து வரல, அந்த பேருந்து வர பேருந்துலையும் ஏற முடியாது, கூட்டம் அதிகம் அப்படின்னா ஒரு மனிதன் இங்கே வந்து பேருந்தில் பயணித்து வேலைக்கு போகவே முடியாதுங்க அப்படின்னு நினச்சா எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும். முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு பேருந்து வரலைன்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் ஒருத்தர் வேலை செய்கிறவர் இருப்பார், அவர் வந்து பார்ப்பார், ஏன் இந்த பஸ் ஸ்டாப்பில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, எந்த ரூட் பஸ் போகணும், ஏன் வரல, உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு டிப்போலேருந்து ஒரு பஸ்ஸை டெபியூட் பண்ணி போட்டு அனுப்பி விடுறது, அந்த மாதிரியான நடவடிக்கைலாம் இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த சாதாரண மக்களை நம்ம ஒரு பெரிய அளவுக்கு மைண்டில் பொருட்படுத்தாத ஒரு தன்மை, இதெல்லாமே சேர்ந்து தான் இப்படி நிற்குமா? இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு என்ன ஒரு அரசாங்கத்தால பிரச்சனை இருக்குது? இதுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் கூட தேவையில்லையே. கரெக்ட் சார். இப்போ என்னன்னா இவங்க வந்து பொதுவாக ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ வந்து ஜிடிபியில் நாங்கள் நம்பர்ஸ் எடுத்துட்டோம், நாங்கள் ஹிந்திக்கு எதிரான போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எஸ், அதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒன்று. அதெல்லாம் மேக்ரோ லெவல் பாலிடிக்ஸ், மேக்ரோ லெவல் அப்சர்வேஷன் அதெல்லாம். ஆனால் மைக்ரோ லெவலில் நீங்கள் சொல்கிறது தான், பஸ் கிடைக்காம வெயிட் பண்ணுறவங்க, ரேஷன் கடையில் வந்து கடைசியாக போய் பொருளை வாங்க முடியாமல் போகிறவங்க, டிராஃபிக் போலீஸ்கிட்டயோ அரசு அலுவலகத்திலேயோ வந்து லஞ்சம் கூட சர்டிஃபிகேட் வாங்கக்கூடியவங்க, அவங்க சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், நீதிமன்றத்துக்கு போய் அங்கே நீதி கிடைக்காம தவிக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த சிஸ்டமில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இது திருப்பி எப்படி சரி பண்ணுன்ற சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வெண்ட் அவுட் ஸ்பேஸாக டிவிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ அரசு நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், அரசே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஆகணும். இல்லைனா இது பெரிய பிரச்சனை இப்போ முடிஞ்சிருது. இல்லை, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அப்படின்றத அரசாங்கம் உணரணும். போராட்டம் நடத்துவதே அரசுக்கு எதிராக அப்படின்ற மனப்பான்மை இப்போ அதிகமாக இருக்குது. அதுதான் ஒரு சிக்கலுக்கான, அதுதான் இங்கே இப்போ கன்வெர்ட் ஆயிருக்கு. ஒரு டிவிக்கு ஓட்டு போடுறது என்பது ஒரு பக்கம் ரசிகர் மனப்பான்மை இருந்தாலுமே இது ஒரு போராட்டத்தினுடைய வடிவமாக தான் நீங்கள் பார்க்கணும். இதை எனக்கு சிஸ்டம் பிடிக்கல அதனால நான் ஓட்டு போடுறேன்னு இருக்குல்ல, அதை வந்து இங்கே இருக்கிற பிரதான அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா சரி பண்ண முடியும். இல்லைனா நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். இதில் வந்து இப்போ அரசியல் கட்சிகளுடைய பார்வை என்னவா இருக்குதுன்னா, நாங்கள் வந்து மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறோம், படிக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம், இவ்வளோ செஞ்சுருக்கோமே நாங்கள், அப்புறம் ஏன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறேன், என்ன காரணங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காரணம் தெரியாத ஒரு நிலையெல்லாம் அரசியல் கட்சியினர்கிட்ட பேசுறது நம்ம கேட்குறோம். அப்போ அவங்க இதையே உணர மறுக்கிறாங்க, இந்த இடத்த மிஸ் பண்ணுறாங்களா அவங்க? இல்லை சார், இப்போ என்னன்னா இதில் வந்து மிகவும் ஏழை எளிய மக்கள்கிட்ட நான் பேசும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி இலவச பேருந்தில் செல்வதோ இல்லை மாதம் 1000 ரூபாயோ ஒரு பெரும் தொகையாக இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க, படித்து முடிச்சுட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் ஒரு காசா, இதெல்லாம் ஒரு திட்டமா, எனக்கு அவன் லஞ்சம் வாங்குறான், எனக்கு இது கிடைக்கல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி அவங்க வேற ஷூவை டைவர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அடிப்படையில் இவங்க ப்ரிவிலேஜ்டு, இவங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை, இவங்களுக்கு வேற பிரச்சனை இருக்குது. அதனால இவங்களுக்கு முதல்ல அந்த ஏழை கொடுக்குற பணமே உங்களுக்கு வன்மத்தை ஏற்படுத்தும். அவன் எதுவுமே சேம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கான் பாரு,
அவன் எதுவுமே பண்ணாமல் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறான் பண்ணுற வன்மை முதல்ல உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு தேவையில்லை ரிலேட்டிவ்லி. ஆனால் அரசாங்கம் வந்து ஜென்ரலாக கொடுக்குது இது. அப்போ இது எல்லாமே சைக்காலஜிக்கல் சோஷியலாக அணுக வேண்டிய பிரச்சனைகள். இது எல்லாமே இதை கவர்மெண்ட் தான் பண்ண முடியாது. அப்போ இது வந்து டார்கெட்டடாக யாருக்கு போய் சேரணுன்றதை பற்றி யோசிக்கலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த விஷயங்களை வந்து திருப்பி வந்து எப்படி சரி பண்ணுறது, கரப்ஷன் இஷ்யூஸை சரி பண்ணுறதுன்னு பற்றி யோசிக்கலாம். இதெல்லாம் தாண்டி என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குன்னா, கல்வி நிலையங்களில் மாணவர் சங்க அரசியலை ஊக்கப்படுத்தணும். தொழிற்சங்க அரசியல் தேவையான ஒன்றாக இருக்குது இன்னைக்கு. இது ரெண்டு தான் இந்த எல்லாத்துக்குமான அடிப்படையை தீர்த்து வைக்கும். காலேஜில் இன்னைக்கு எந்த கல்லூரியிலுமே படிக்கிற இளைஞர்களுக்கு யூனியன்னா என்னன்னே தெரியாது. அந்த டைமில் ஒரு மூமெண்ட்டு, ஒரு ஓட்டு கேட்டு போகிறது, இந்த மேனிஃபெஸ்டோ கொடுக்குறது, இதெல்லாம் இங்கே இருக்க அடிப்படை பிரச்சனை. இதை இப்படி தான் சரி பண்ணணும். இதை வந்து நான் வைஸ் பிரின்சிபல்கிட்ட போகணும், டெப்யூட்டி பிரின்சிபல்கிட்ட போகணும், அப்புறம் தான் பிரின்சிபல்கிட்ட போகணும். இதுதான் ஸ்ட்ரக்சரு, இதுதான் ஹையரார்கி அப்படின்ற ஒரு எளிமையான ப்ராசஸ் அப்போ புரிஞ்சுதுன்னா அந்த சிஸ்டம் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது. இப்போ இவங்க அப்படி வர்றதில்ல. இவங்க என்னன்னா கிளாஸ் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க, அவனை போய் பாரு, இதுக்கு இவனை போய் பாரு, அதுக்கு அவனை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. வெளியில் வரும்பொழுது அதே மனப்பான்மை சமூகத்தை அணுகிறாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா பிரச்சனைக்குமே விஜயங்கிற ஒருவன் தான் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க மேலே குறை சொல்லி தப்பு கிடையாது. நாம் அந்த மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கி இல்லை. இப்போ இந்த மாணவர் சங்கம் அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தால் அங்கே கூட நிலைமை என்னவா மாறும்? ஒருவேளை இப்படி ஒரு நடக்கிறதுக்கான அந்த அச்சமும் இருக்குதா? இப்போ நீங்கள் பல தொழில் சங்கங்களை பார்த்தீங்கன்னாக்க, குறிப்பாக நீங்கள் சினிமா சங்கங்களில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அரசியல்லையும் இருப்பாங்க, அதுலேயும் இருப்பாங்க. அப்போ அதில் அங்கே இருக்கவங்களுக்கு கூட ஒரு முரண்பாடு இருக்கும். இவர் அந்த கட்சியினுடைய ஐடியாலஜி தான் கொண்டு வராரு, இல்லை அதை பாதுகாக்க நினைக்கிறாரு, இல்லை ஆளுங்கட்சி ஆளாக இருக்கிறனால அவர் இதை கொண்டு போக மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சிஸ்டம் நம்ம பல ஆண்டுகளாக திரைப்படத்துறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நடிகர் சங்கமாக இருக்கலாம், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கலாம், இந்த மாதிரி சிக்கல் இருக்குது. இப்போ மாணவ சங்கத்திலையும் கட்சி சார்புடையவங்க, இப்போ ஒரு அப்பா கட்சியில் இருக்காருன்னா பையன் உடனே நான் மாணவ சங்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்போ அங்கே வந்து பொலிட்டிக்கலாக அதையும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை இப்போ கல்லூரிகளில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சங்கம் ஆரோக்கியமாக அப்படி கொண்டு போகிறதுக்கு இந்த தன்மைகள் எல்லாம் எப்படி வழிகாட்டி, எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு? சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த தன்மை இல்லாமல் சங்கமே கிடையாது. இந்த தன்மையோட சேர்ந்து தான் சங்கம் பயணிக்க முடியும். அப்போ இந்த சங்கத்துக்குள்ள மாற்று குரல்கள் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல்கள் இந்த அரசியல் புரிதலோட வரும். அதான் நமக்கு பேசுறாங்க. அரசியல் புரிதல் இல்லாமல் வராது. அரசியல் புரிதலோட சங்க அரசியலோட சேர்ந்து பயணிச்சு ஒரு மாற்று குரலை கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு எம்எல்ஏ பையன் காலேஜில் நின்னாலும் சரி, சங்கத்தில் நின்னாலும் சரி, அவங்களுக்கான மாற்று என்னங்கிறத யோசிக்கும். அப்போ அது அந்த ஸ்பேஸ் நமக்கு கேட்கறது ஜனநாயக வெளி, ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் தான் நம்ம கேட்கிறோம். அதை உருவாக்கி கொடுக்க தான் கேட்கிறோம். அதை கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கான ஒரு வளர்ச்சியை நம்ம பார்த்துருப்போம். 91 சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு கம்பெனிகளில் தொழிற்சங்கங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. பல கல்வி நிலையங்களில் யூனியன்ஸே கிடையாது, கவுன்சில்ஸே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பையன் நல்லா டீச்சர் ஜாலரா போறானா, நீ பிரசிடென்ட், நீ நல்லா வந்து பூஜா தூக்குறியா, நீ வைஸ் பிரசிடென்ட், இப்படி தான் போட்டுருக்காங்க எல்லா காலேஜிலுமே. அவன் வந்து கடைசி வரைக்கும் சேவை பண்ண தான் இருக்கானே தவிர அவன் வந்து இயக்க அரசியல் பண்ணுறதுக்கு வரலாம், அவன் வந்து அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு வரலாம். அப்போ இதெல்லாம் ஒரு லாங் டேர்மில் இருக்க வேண்டிய, அஃப்கோர்ஸ் ஸ்டேட்டுக்கு பெரிய ரோல் இருக்கு சார். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அட் த சேம் டைம் மேக்ரோ லெவலில் இந்த மாதிரி பிரச்சனை சரி பண்ண தேவை இருக்கு. இது இல்லைன்னா திருப்பியும் விஜய் தான் வருவார். ஏன்னா விஜய் மாதிரி அந்த இடத்துல வேற யாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கூட்டத்தை நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது. எக்ஸாம்பிள், நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார், சரிங்களா, இவர் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நான் என்ன தெரியுமா ஆகும், இன்னொரு இது பண்ணிப்போம். இந்த கூட்டம் சிஸ்டத்தை குறை சொல்லிட்டே இருக்கும், சொல்யூஷன் தேடாது. ஏன்னா சொல்யூஷன் தெரியாது. அப்போ சொல்யூஷனை வந்து நீங்கள் கொடுக்குற வரைக்கும் இதுக்கு முடிவு கிடையாது. அதை கொடுக்குற இடத்துல பிரதான அரசியல் கட்சிகள், அரசியல் அடிப்படை அறிவு உள்ளவங்க இவங்க யோசிக்கணுன்றது எனக்கு கருத்து. நன்றி சார். தேங்க்யூ.